to Karda World, myself Srinidhi. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th CBSE இங்கிலீஷில் த பிளாக் ஏரோப்ளேன் இதை எழுதினவர் வந்துட்டு ஃபெட்ரிக் ஃபோர்ஷைத். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, இது ஒரு மர்மமான கதை. இதில் வந்து முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா ஒரு பைலட்டு. அந்த பைலட் வந்துட்டு லண்டனை நோக்கி பறக்கிறாரு இரவு நேரத்தில், அதுவும் விமானத்தில். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில். அப்போது அவர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு மேகங்கள் வந்து சூழ்ந்துருச்சு. அதனால வந்து விமானி வந்து வழி தெரியல, எந்த வழியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிக்கி தவிச்சிட்ருக்காரு. அப்போது எரிபொருளும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ரொம்பவே பயப்படுறாரு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக ஒரு கருப்பு ஏரோப்ளேன் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் வந்து அவரை கரெக்டாக வந்து வழிகாட்டி கொண்டுட்டு போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விமானம் வந்து அவர் எங்கே தரை இறங்கணுமோ அந்த இடத்துல வந்து அவரை தரை இறக்குது. சேஃபாக போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. அவர் தரையில் இறங்கினதுக்கு பிறகு அந்த விமானத்தை வந்து தேடி பார்க்குறாரு. ஆனால் அந்த விமானம் எங்கேயுமே காணலை. அங்கே விமான நிலையத்துலேயும் விசாரிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கேயுமே அந்த விமானத்தை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கதை எப்படி அப்படின்னா, கருப்பு விமானம், அதாவது ஒரு மனுஷன் வந்து பிரச்சனையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தருடைய உதவி வந்து கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இவருக்கு வந்து அந்த விமானம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து இது ஒரு மர்மமான கதை தான். அதாவது மர்மமான விஷயமாக தான் அவருக்கு தெரியுது. அவர் எப்படி வந்து அந்த விமானம் தோன்றுனுச்சு, எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இது எல்லாமே அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் இக்கட்டான நிலையில் இருந்தார். அது வழிகாட்டுனுச்சு. அவருக்கு சேஃபாக வந்து தரையிறங்கிட்டார். இதுலேயும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்றைக்கோ யாருக்கோ ஒரு உதவி செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கடவுள் வந்துட்டு வேறு ஒரு வழியில் திருப்பி தருவார். நிச்சயமாக நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போது தான் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நாம் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கி தவிக்கும்போது கடவுள் வந்து யாரோ ஒருத்தருடைய ரூபத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்யூ.